பீலியில் தண்ணி அடித்து அடித்து கையே இட்டு பிடம்ப இருக்கு. தண்ணி வேற கொஞ்சமாக வருது, டப்புக்கு டப்புன்னு அடித்து அடித்து சொட்டு சொட்டா ஊற்றி தொலையுது. இந்த அடிப்பைப்பில் தண்ணி அடிக்கிறது பெரிய தொல்லையாக இருக்கு. பட்டு ஏன் நீ இந்த பீலியில் அடிக்காக்கிட்டே பெரிய கையே இட்டு போகுது அண்ணி. நான்டா அடிக்கிட்டான், அடிச்சுட்டேன் அண்ணி. ஒரு குடம் நம்பிடுச்சு, எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நான்டா தூக்கிட்டு வரேன் பட்டு தண்ணியை. ஆனால் நீங்கள் போக, நான் எடுத்துகிட்டு வரேன், தண்ணியை தூக்கிட்டு வரேன். எல்லாம் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கு தண்ணி இல்லாமல். வா எடுத்துகிட்டு வா. சப்பாத்தி சுட்டு வச்சுட்டு வேலை பார்த்துட்டு வராங்கிட்டே ஆறி போயிடுச்சு. சவுண்டு இருக்குது, புறண்டு வர இல்லை. இப்போ என்ன செய்யுது, லேட்டாக ஆகிடுச்சு. அக்கா வாம்மா, இப்படி வந்து உட்காரு. என்ன இப்போ தான் சாப்பிட்ற? ஆமாடி உமா உட்காரு. சப்பாத்தி சுட்டு வச்சுட்டு அதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்காருக்கு மணிகண்டனுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஜாமெல்லாம் நிறையா கிடந்துச்சு. கொள்ளையில் வளக்கி கழுவி கவுத்து வச்சுட்டு வந்து சாப்பிடாக்கிட்டே சப்பாத்திலாம் ஆறி போயிடுச்சுடி. என்ன செய்யுது, ஏதோ பசிக்கு 2 சாப்பிடுவோன்னு சாப்பிட்றேன். அந்த பீலியில் தண்ணி அடித்து ஜாமான் கழுவாட்டி கையெழுத்து போகுது. என்ன செய்கிறது? எனக்கு ஒரு மோட்டர் எடுத்து வச்சுக்கலாம்ல, திரு பைப்பில் தண்ணி பிடிக்கிற மாதிரி. ஆமாம், மோட்ரு வைக்கிறாங்க, மோட்ரு. ஏண்டி நீ வர உக்காரி. ஏண்டி 2 நாளாச்சு வீட்டுக்கே வர்றதில்லை? இந்த அந்த நேரத்துலாம் வரவே இல்லை. ஆமாக்கா, வேலையாக போயிடுச்சு. ஆமாம், வைதகைக்கு வந்து காமாட்சி அக்கா வந்து பையனுக்கு பொண்ணு பேசி நிச்சயம் பண்ணியிருக்காம்ல. ஏண்டி உனக்கு யார் சொன்னாங்க? வரவே இல்லை 2 நாளாக. எப்படி தெரியும்? இப்போ தான் சத்தம்லேயே வந்துட்டேன் உன் வீட்டுக்கு. பாட்டி வாசலில் உட்காந்து நினச்சா அது பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் சொல்லுது எல்லாம் கதை கதையா. காமாட்சி வந்து எடுத்து பேசிட்டு போயிருக்காமல, பொண்ணு கேட்டுக்கிட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஆமாட்டி, காமாட்சி அக்காவே பேசாதுன்னு நினச்சேன். பேசி நிச்சயம் பண்ணிடுச்சு. கல்யாணம் வந்து ஒரு நல்ல தேதியாக பார்த்து குறிச்சிக்கிட்டு நல்ல நாளாக பார்த்து கல்யாணம் பண்ண வந்து எல்லாம் பேசி முடிச்சு வச்சுருக்கோம். அது எப்படிக்கா காமாட்சி அக்கா ஒத்துக்காதுன்னு நினச்சேன். என்னமோ மகன் பேசுறதா இல்லையா காமாட்சி அக்காட்ட, வைத்தியக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்ட்டு. அதுக்குண்டு சொல்லிவிட்டு மகனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்கு. எதாவது கல்யாணம் நடந்தா சரிப்பா. அவ வீட்டுக்கு தான் போய் நைஸாக பட்டுட்டு விசாரிக்கலான்ட்டு பார்த்தேன். அப்புறம் இங்கே வந்து பாட்டிட்டு விசாரிச்சதோடு இங்கே வந்துட்டேன். ஏன் பட்டு வீட்டில் போய் கேட்டுருக்கலாம்ல. போய் கேட்டால் ஏதாச்சும் நினைக்க மாட்டாளுவாக்கா? என்ன நினைக்க போகிறாளுவா? போய் கேட்டு பாரு. பட்டு வாங்கக்கா, வாங்க உட்காருங்க. என்ன செஞ்சிட்டு இருக்க? குழி பணியாரத்துக்கு மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன்க்கா. என்ன குழி பணியாரத்துக்கு மாவு பிணைதியா? எப்போ சொல்ல போறீங்க? இப்போ தாங்க சொல்லுனேன், குழி பணியாரம் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அம்மாலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் மாவு பிணைஞ்சிட்டு இருக்கேன். அம்மா அண்ணியெல்லாம் எல்லாம் ஜாமான் அவங்க கடைக்கு போயிருக்கோ. ஓ, அதுவெல்லாம் இல்லையா? அதான் ஓடு ஓண்டு இருக்கு. குழி பணியாரம் பிணைஞ்சி அம்மா வந்து சுடுவாங்க. மாவு மட்டும் பிணைஞ்சி வை, புளிக்கிட்டோம் கொஞ்சம் வந்தாங்க, அதனால் பிணைஞ்சிட்டு இருக்கேன்க்கா. ஓ அப்படியா? வைத்தியெல்லாம் காணு, எல்லாரும் போயிருக்கோல. ஆமாம், அவளை வீட்டில் இருந்தால் போர் அடிக்குதான். அதுக்கு தான் அது கூட அவளும் போயிருக்கிறா. உட்காருங்கக்கா உட்காருங்க. அம்மா, வைத்தியக்கு கல்யாணம் மாமல? ஆமாக்கா, ஆமாம். யார் சொன்னா? நீ தான் சொல்லல, யாரும் எனக்கு சொல்லாமே போயிட்டாங்க. பாட்டி தான் சொன்னாங்க. ஓ, அத்தை சொன்னாங்களா? நீங்கள் எங்கேக்காங்க வந்தீங்க? வந்தால் தானே சொல்லலாம். எனக்கே உங்கள் வீடெலாம் எங்கே இருக்குன்னு தெரியாது. எப்படி நான் வந்து சொல்ல முடியும்? நேற்று தான் அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. காமாட்சி அக்கா பேசி கீசி முடிச்சிருக்காமல? ஆமாம் ஆமாம், நேற்று தான் வந்தாங்க. நேற்று தான் அந்த ஒரு பாட்டி ஒன்று அழைச்சிக்கிட்டு வந்து பேசி வீசிட்டு போயிருக்கிறாங்க. அதோட இருக்குது. ஒன்றும் சரியாக ஒன்றா வேலைலாம் முடியல. அப்போ சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லு. இந்த வீட்டுக்கு வந்த முகூர்த்தம் கல்யாணம் நடக்குது. ஆமாக்கா, ஆமாம் ஆமாம். இங்கேயே வச்சு கல்யாணம் பண்ணுறதா உங்கள் ஊருக்கு போகிறதா? இல்லை இல்லைக்கா, இங்கே தான் வச்சு கல்யாணம் பண்ணுறது. எங்கள் ஊருக்கு எங்கே போகிறது? எங்கள் அம்மா அப்பா போய் அதுவெல்லாம் போய் சும்மா போய் பார்த்துட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. இங்கே தான் இருக்காங்க. அப்போ எல்லாரும் இங்கே தான் இருக்க போதுவா? ஆமாக்கா, வைத்தியக்கு வர இந்த ஊர்லேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அவளை பார்க்க கொள்ளலாம் வேணாம். எப்படி அவளை ஒண்டியே தனியாக விட்டுட்டு போக முடியும்? அதனால எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. இங்கே தான்க்கா இருக்காங்க. அதுவும் சரி தான். சரி சரி, வேலை பாரு, நான் போகிறேன். ஏன்க்கா இவ்வளோ நாளாக நீங்கள் வந்ததே இல்லை இந்த வீட்டுக்கு? புதுசாக வந்திருக்கீங்க. இருங்க காப்பி போட்டு வரேன்.
வேணா பட்டு அப்புறமெல்லாம் வந்தால் குடிச்சிக்கிறேன். நான் போயிட்டு வரேன், லேட் ஆகுது. நீ நான் வேலையை பாரு. சரிங்கக்கா. போயிட்டு வரேன் பட்டு. கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிடுவீங்களா? என்னக்கா அப்படி சொல்கிறீங்க? எப்படிக்கா கூப்பிடாம இருப்பேன்? கூப்பிடுவேன்க்கா. சரி சரி. அம்மா, ஏன் என்ன செய்தி சொல்லு. எம்மா காமாச்சா இது? நான் என்னத்த சொல்லுவேன்? எனக்கு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்காம்ல. ஓ, அதுக்கு தான் என் கையை வந்து பிடிக்கிறியா? நான் தான் அம்மாவே இல்லைன்ட்டியாப்பா. இப்போ என்னத்துக்கு அம்மாட்டு கூப்பிட்றேன்? அம்மா, அதெல்லாம் ஒரு கோவத்தில் ஒன்று பேசிட்டம்மா. நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், வைத்தியக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டு நீ சொன்னேன்ட்டு நான் கோவத்தில் பேசிட்டம்மா. கோச்சிக்காதம்மா, என்னை மன்னிச்சிடம்மா. சரி சரி, என்ன செய்கிறது? பிள்ளைக்காக பார்க்குறேன். இதுதான் என் அம்மா. பிள்ளைக்காக பார்த்து இப்போ செய்கிற பச்சியா? இதுதான் எங்கள் அம்மா. அவளை பேசி முடிச்சிட்டேன். நாளைக்கு போய் ஐயரை பார்த்து நல்ல நாளை பார்த்து பக்கத்தில் ஆத்தாவை கூப்பிட்டேன். அது நாளைக்கு போகலான்டுச்சு. நாளைக்கு போய் நல்ல நாளை பார்த்து ஒரு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா தான் எங்கள் அம்மா தான். அம்மாவை அவளை பேச்சு பேசிட்டு திட்டிவிட்டு இப்போ அம்மா தாங்கிறான். போட ஏம்மா, பிள்ளை பேசுனா தாய் மன்னிச்சு தானே அவனு. தெரியாமல் பேசிட்டா கோவத்தில் மன்னிச்சிடம்மா. சரி மன்னிச்சிட்டேன் போ. இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுருக்க? உன் கையாலே எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுமா. 2 பேரும் ஒன்றா சாப்பிட்ணும். சரி சாப்பிடுவோம். உனக்கு வைத்தியக்கு பிடிச்சிருக்காமா சொல்லுமா. போது வைத்தியக்கு பிடிச்சிருக்காமா. உனக்கு பிடிச்சி போய் தான் நிற்கிறியே. எனக்கு பிடிச்சா பிடிக்காட்டி என்னடா? உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். எங்கள் அம்மாவை எவ்வளோ பாராட்டுனாலும் தாங்கும். போதும்ப்பா, பாராட்டுனதுலாம் போதும். சும்மா இருங்க, நான் வீட்டில் போய் சமைக்கிறேன். அம்மா, இன்னைக்கு வீட்டில் சமைக்க வேணாம். நீ வா, பைக்கில் ஏறி உக்காரு. 2 பேரும் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வரோம். எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி கொடுக்க போகிறேன். அப்பா, என்னடா அது? எப்படிலாம் அந்த வாய் பேசுச்சு, இப்போ எப்படி பேசுது? அம்மா, அதே சொல்லி காட்டிகிட்டு இருக்காதம்மா. வாமா, 2 பேரும் போய் ஹோட்டலில் போய் நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். சரி வரேன்.